நான் கதைக்கிறது கேக்குது உங்களுக்கு? கதைக்கிறது கேக்குதா? எஸ் ஸ்டார்ட் பண்ணு. சரி, ஓகே. நாங்க இன்னைக்கு ரீக்ரியேஷனை பத்தி பார்ப்போம். சரியா? அதுல ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா வச்சு நம்ம எப்படி கணக்கு செய்யறது நாங்க இன்னைக்கு பார்ப்போம். பாருங்க, நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றது ஷேர் பண்ணி இருக்கிறது விளங்குது தானே? ஷேர் பண்ணி இருக்கிறது விளங்குதா? ஓகே, விளங்குது அக்கா. சரியா? இப்ப நாங்க கோரிலேஷன் அனலைசிஸும் ரீக்ரியேஷன் அனலைசிஸும் சொன்னா என்னன்னு பார்ப்போம். இதுல இப்ப பாத்தீங்கன்னா அக்கா கொஞ்சம் சைலண்டா கேக்குது, கொஞ்சம் சத்தமா பேச முடியுமா? மிஸ் சவுண்ட் கொஞ்சம் குறைவா இருக்கு. வெயிட் வரேன். இப்ப ஓகேயா? இப்போ ஓகேயா? இப்ப கேக்குது நல்லா. சரி. சரியா? இந்த ரெண்டு அனலைசிஸும் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இதுல ரீட் பண்ணி பாருங்க. The two most used techniques for the investigating the relationship between the quantitative variables. அதாவது வேரியபிள்ட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, ஒரு வேரியபிளை கூட்டினா அடுத்த வேரியபிள்ல என்னென்ன மாற்றங்கள் வருது, அதை பத்தினே ஆராயறதுக்காக பயன்படுத்தப்படுற ஒரு டெக்னிக் தான் இந்த ரீக்ரேஷன் அண்ட் கோரிலேஷன் சொல்லுவாங்க. முதல்ல வந்து நம்ம கோரிலேஷன்ஸ் சொன்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். கோரிலேஷன் சொல்றது வந்து ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்கு தானே, இந்த ரெண்டு வேரியபிள்ஸ்ல அந்த ரெண்டு வேரியபிள்ஸுக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப்பை பத்தி பாக்குறதுக்கு தான் இந்த கோரிலேஷன் அனலைசிஸ் வந்து உதவி செய்யுது. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாறிலி அதாவது ஒரு மாறிலியில ஏற்படுற மாற்றம் வந்து மற்றொரு வேரியபிள் சொல்றது மாறிலி, அந்த மாறிலியில ஏற்படுற மாற்றம் வந்து மற்ற வேரியபிள்ல எப்படி தாக்கத்தை செலுத்துது, எப்படி மாற்றம் அடையுது, அதை பத்தின ஒரு ஆராய்ச்சியை சொல்லிடுறது தான் இந்த கோரிலேஷன் பாத்தீங்கன்னு சொன்னா பாசிட்டிவ் கோரிலேஷன் இருக்கு, நெகட்டிவ் கோரிலேஷன் இருக்கு, நோ கோரிலேஷன் தொடர்பு இல்லாம இருக்கு. பாசிட்டிவ் கோரிலேஷன் சொல்றது வந்து ஒரு வேரியபிளை நாங்க கூட்டுறோம்னு சொல்ற நேரத்துல மத்த வேரியபிளும் கூடும். இப்ப மத்ததுல இப்ப நெகட்டிவ் கோரிலேஷன் சொல்றது இப்ப ஒரு வேரியபிளை நான் கூட்டுறேன்னு சொன்னா மற்றொரு வேரியபிள் என்ன செய்யும், குறையும். அந்த மாதிரி பாசிட்டிவ் கோரிலேஷன், நெகட்டிவ் கோரிலேஷன்ல எந்த மாற்றமும் இல்லாமையும் இதுதான் டைப் ஆஃப் கோரிலேஷன் சொல்லுவாங்க. இந்த கோரிலேஷன் என்ன செய்வோம்னு சொன்னா ஸ்கேட்டர் பைல, அதாவது ஒரு ஸ்கேட்டர் சார்ட் இருக்குது, அந்த சார்ட்ல நம்ம குறிச்சு காட்டுவோம். அது குறிச்சு காட்டுறது எப்படின்னு சொன்னா XY நீங்க படிச்சிருப்பீங்க. இதுக்கு என்ன, இதை என்னாச்சு சொல்லுவோம், நாம என்னாச்சு சொல்லுவோம், X அச்சு Y அச்சு X அச்சு Y அச்சு ஊடாக நம்ம காட்டுவோம். இப்ப பாத்தீங்கன்னா கிரேட் 8லயும் படிச்சிருப்பீங்க. அண்ட் அவங்களோட அந்த A லெவல் காமர்ஸ் செய்தவங்க அவங்க எக்கனாமிக்ஸ் பாடத்திலையும் இது வரும். ஓகேயா? இது Y அச்சு, இது X அச்சு. இந்த இதுக்கான ரிலேஷன்ஷிப், அதாவது ரெண்டு வேரியபிளுக்கு இடையிலான ரிலேஷன்ஷிப்பை இப்படி நாங்க ஸ்கேட்டர் படத்துல வந்து நம்ம குறிச்சு காட்டுறதுக்கும் வரும். இப்போ உங்களோட பேப்பரை பாத்தீங்கன்னு சொன்னா, உங்க பேப்பரை பாருங்களேன். இது வந்து உங்களோட பேப்பர் வந்து நான் எடுத்திருக்கிறேன் எங்க இருந்துன்னா 2000, அதாவது
QT level 5 இருக்காங்க. அவங்களோட பேப்பர்ல ஃபைனல் இயர் பேப்பர் அண்ட் கேட் எக்ஸாம்ல வந்த கொஸ்டின்ஸ் தான் இதுல ஃபுல்லாவே இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த மார்க்ஸ் பாருங்க 20 மார்க்ஸுக்கு கேட்டு வரும். 20 மார்க்ஸ் 25 மார்க்ஸ் அந்த மாதிரி ஒரு தனி கேள்வியாவே இது கேட்டு வரும். இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு சார்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த சார்ட்டை கொடுத்துட்டு என்ன கேக்குறாங்க, இந்த பாருங்க நான் சொன்ன இந்த டயக்ராம்ல கேட்பாங்கன்னு சொல்லி, இந்த டயக்ராம்ல ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு அப்சர்வ் பண்ண சொல்லி காட்டுவாங்க. அதாவது நம்ம டயக்ராம்ல அந்த ரெண்டு மாறிகளையும் குறிச்சு காட்டணும். அடுத்தது பாத்தீங்கன்னா கோரிலேஷன்ஸ் பிட்வீன் த இது வந்து கண்டக்டும் சேல்ஸை பத்தி கேட்டிருக்காங்க. எந்த ரெண்டு மாறிகள் கொடுக்குறாங்களோ அந்த ரெண்டு மாறிகளுக்கு இடையிலான கோரிலேஷன் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. அடுத்தது பாருங்க ரீக்ரேஷன் ஈக்குவேஷன் கேட்பாங்க. இது எல்லாமே ஒரு ஈக்குவேஷன். கோரிலேஷன் பிட்வீனுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, ரீக்ரேஷனுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. இதை கண்டுட்டீங்கன்னு சொன்னா உங்களோட வரைபடத்தையும் வரைஞ்சு அதுக்கான ரிலேஷன்ஷிப் எழுதுறதும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நாங்க ஃபர்ஸ்டா வந்து கோரிலேஷனுக்குரிய சமன்பாடு என்னன்னு சொல்லி பார்ப்போம். கோரிலேஷனுக்கான சமன்பாடு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இருக்கு. இதுதான் கோரிலேஷனுக்கான சமன்பாடு. R சமன் n பிராக்கெட்ல சிக்மா சொல்றது என்னது, சிக்மா சொல்றது வந்து கூட்டுத்தொகை. கூட்டுத்தொகையை தான் நம்ம இந்த சிக்மா மார்க் போட்டு காட்டுறது. n பிராக்கெட்ல xy கூட்டுத்தொகை மைனஸ் x சிக்மா y அதற்கு வர்க்க மூலம். இங்க ஒரு வர்க்க மூலம் இருக்குது, அதை பாருங்க. வர்க்க மூலமும் இருக்கு. அந்த வர்க்க மூலத்துக்குள்ள n சிக்மா x வர்க்கம் மைனஸ் சிக்மா x அது பிராக்கெட்டை மூடி வர்க்க மூலம் n சிக்மா. உங்களுக்கு இது பார்க்க உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இது விஷயம் மாதிரி இருக்கும். பட் இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. நீங்க தனித்தனியா ஒரு சார்ட் போடுற மாதிரி நான் சொல்றேன். அப்படி நீங்க தனித்தனியா சார்ட் போட்டா இந்த எக்ஸ் ஒய் அதுக்குரிய பெருமானங்களை நீங்க கண்டு வச்சுட்டீங்கன்னு சொன்னா கோரிலேஷன் செய்யறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ரீக்ரேஷன் செய்யறதுக்கான கணக்குக்கும் ஈஸியா இருக்கும். நம்ம முதல்ல கோரிலேஷன் செய்துட்டு ரீக்ரேஷன் என்ன அதுக்குரிய அந்த சமன்பாடை எப்படி பயன்படுத்துறதுன்னா நான் சொல்றேன். இன்னைக்கு நம்ம இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு கணக்கு செய்வோம். இந்த கணக்கு இது உங்களோட QT பேப்பர்ல வந்து ஒரு பாஸ் பேப்பர். QT பேப்பர்ல வந்து ஒரு பாஸ் பேப்பர் கொஸ்டின். சரியா? இப்போ உங்களுக்கு வந்து இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்திருக்காங்க, இந்த தரவை வந்து கிடையச்சா கொடுத்திருக்காங்க. கிடையச்சாவும் தரலாம், இப்படி இந்த மாதிரி நிலைக்குத்தாவும் தருவாங்க. சரியா? இப்ப இப்படி ஒரு தரவு உங்களுக்கு கொடுத்தோன்னு நீங்க என்ன செய்யணும்னா, இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு தானே, இந்த ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லுவோம்னு சொன்னா என்ன சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் எக்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லுவோம் எக்ஸ்ன்னு சொல்லி. சரியா? ரெண்டாவது இருக்கு காலம் இருக்குது, இது நம்ம வைன்னு சொல்லி இங்க இப்படி போட்டுக்கிட்டீங்கன்னா சரி. ஓகேயா? போட்டதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னா இப்ப இப்ப உங்களுக்கு இது வந்து நிலைக்குத்தா கொடுத்துருந்துச்சு. இப்ப இது கிடையாச்சா கொடுத்துருக்கு. இப்ப கிடையாச்சுல என்னது, இது எக்ஸ் இது y. சரியா? இந்த இத ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுக்கொள்ளுங்க. நான் ஒயிட் போர்டுக்கு போறேன். இத அடிச்சுக்கொள்ளுங்க. மிஸ் இது எத்தனாவது யூனிட் இது புக்ல பிசினஸ் ஸ்டடிஸ்ல? இது எத்தனாவது யூனிட் மிஸ்? கோரிலேஷன் ரீக்ரேஷன் இருக்கும் பாருங்க. உங்க புக்ல எத்தனையாவது யூனிட்ல இருந்து இருக்குன்னு தெரியல எனக்கு ஒழுங்கா. கோரிலேஷன் ரீக்ரேஷன் மல்டி ரீக்ரேஷன் இருக்கும். ஓகே, உங்களோட போர்ட் விளங்க தானே? போர்ட் விளங்குதா? சோமக்காவும். ஓகே,
இப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா அப்படி உங்களுக்கு ஒரு தரவு கொடுத்ததுக்கு பிறகு இப்படி ஒரு சார்ட் அடிச்சுக்கொள்ளுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ், சரியா? செகண்ட் வந்து y, தேர்ட் வந்து எக்ஸ் வர்க்கம், ஃபோர்த் வந்து y வர்க்கம், சரியா? அடுத்தது xy, சரியா? உங்களுக்கு ஒரு கணக்கு இப்ப கொடுத்தோன்னே அதுக்கு மேல xy போட்டதுக்கு பிறகு ஃபுல் ஸ்கிரீன்ல விளங்கல. ஃபுல் ஸ்கிரீன் விளங்குது இல்லையா? ஓ இங்க வாரேன். இந்த விளங்கணும். இல்ல அதுல ஓகே. எங்கடா அந்த இதுல பாக்க போக்கல ஃபுல்லா விளங்குது இல்ல. உங்களுக்கு ஏதாவது ஷேர் ஆகி எப்படி காட்டுதா? ஓ மத்தவங்கட இதுலோட நீங்களும் கிடைக்கிறது விளங்குது. எனக்கு மட்டும் மத்த எல்லாருக்கும் அப்படின்னு தெரியல. எல்லாருக்கும் அப்படியா இல்லாட்டி அவருக்கு மட்டும் அப்படியா? கோட் விளங்கல மிஸ். விளங்குது இல்லையா? கோட் அப்படியே கிழிஞ்ச மாதிரி, விளங்கல. கோட் கொஞ்சம் அப்படியே சரிஞ்ச மாதிரி இருக்கு. சரிஞ்ச மாதிரி இருக்குன்னா நான் செட் பண்ணிதான் வச்சிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஓகேயா? இப்போ ஓகேயா? ஓகே மிஸ். போர்டு ஓகேக்கா, ஸ்கிரீன் தான் கொஞ்சம் என்னது ஷேரானதான் பிள்ளைன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒன்றுமே தெரியல மத்த யார்ட்டையாவது. ஏன்னா எனக்கு அந்த ஃபுல் ஸ்கிரீன் விளங்குது இல்லையா? சரியாதான் விளங்குது. ஃபுல் ஸ்கிரீன் தானே விளங்குது? ஆமாக்கா. ஆமா, ஃபுல் ஸ்கிரீன் தான் விளங்கணும். பாக்குறீங்களா? ஓகே ரைட். யாரோ வாய்ஸ் நோட் ஒன்று போட்டிருக்கீங்க குரூப்ல, யாருன்னு தெரியல. இது யாராவது கேட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் என்னன்னு சொல்லுங்க. ஏன்னா நான் பேக் போயிட்டு வந்தேன்னு சொன்னா எனக்கு இது கட் ஆகிரும். யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாயின் ஆகிறது கஷ்டமா இருக்கிறாங்கன்னு சொன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் சொல்றேன் அவருக்கு. சரியா? இப்ப உங்களுக்கு ஒரு கணக்கு கொடுத்தோன்னே அந்த கணக்குல வந்து டீடைல்ஸ் கொடுப்பாங்க. அது நிலை கூத்தா தரலாம், இல்லாட்டி கிடையாச்சா தரலாம். தந்ததுக்கு பிறகு அது எக்ஸ்பிளைன் சொல்லி மார்க் பண்ணிட்டு இப்படி ஒரு சார்ட் போட்டுக்கொள்ளுங்க. இந்த சார்ட் கண்டிப்பா போடுங்க. இப்படி போட்டா தான் உங்களுக்கு டக்குன்னு சமன்பாடுக்குரிய ஆன்சர்களை போட்டு செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? இப்ப முதலாவது அந்த எக்ஸுக்கு இருந்த கொடுத்திருந்த தரவுகள் இப்ப நேரம் எழுதுங்க. எக்ஸுக்கு என்னன்னு கொடுத்துருந்துச்சு? 12. அடுத்தது 14, 16, அடுத்தது 20, 23, 46, 50, 48, 50, 55 சொல்லி உங்களுக்கு எக்ஸ் தரவு கொடுத்திருந்துச்சு. அடுத்தது y தரவு மார்க் பண்ணுங்க. 15, 25. சரியா? அடுத்தது என்னது? 30, 30, 30, 46க்கு 80 தானே? 80, 90, 95, 110, 130. இப்ப நான் என்ன செய்தேன்? கொடுத்திருக்க தரவை நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். போட்டுக்கிட்டதுக்கு பிறகு இப்ப சொல்லுங்க பாப்போம். எக்ஸ் வர்க்கம் சொல்றது என்னத்த சொல்றாங்க? இந்த 12 வர்க்கத்தை சொல்றாங்க. எக்ஸ் வர்க்கம் இதுட வர்க்க மூலம், இதுட வர்க்க மூலம், இதுட வர்க்க மூலங்களை கண்டு போடுங்க. 12 வர்க்க மூலம் எவ்வளவு? எவ்வளவு? 144. அடுத்ததுட 14 196. 196. அடுத்தது 16 256. 256. அடுத்தது 400. 23 529. 29. அடுத்தது 2116. 2116. அடுத்தது 2500. 2500.
அடுத்தது 2304. அடுத்தது 2500. 2500. அடுத்தது 3025. 3025. இதுதான் எக்ஸோட வர்க்க மூலம். அதே மாதிரி வயிறு வர்க்க மூலத்தையும் சொல்லுங்க. 15 வர்க்க மூலம் 225. 225. அடுத்தது 625. 625. அடுத்தது 900. 900. அடுத்தது 900. 900. இதுவும் 30. அடுத்தது 900 தான். அடுத்தது 80 6400. 6400. அடுத்தது 8100. 8100. அடுத்தது 9025. 9025. அடுத்தது 12100. 12100. அடுத்தது 18225. 18,000 130 வர்க்கம் பாருங்க. சாரி, 130 வர்க்கம் 130 தானே? நூத்தி 130 இருந்துச்சா 131 இருந்துச்சா? 130. அப்ப வர்க்கமூலம் 16,900. அதே மாதிரி அடுத்தது வந்து XY. XYன்னு சொல்லி எனக்கு சொல்றாங்க. X-லையும் X தர Y. அப்ப 15 தர 12 180. 180. அடுத்தது 25 தர 14 350. 350. அடுத்தது அடுத்தது எவ்வளவு இருந்துச்சு? 480. 480. அடுத்ததும் 480 தான் வரும். இல்ல 600. 600. அடுத்தது 690. 690. அடுத்தது 3680. 3680. அடுத்தது 4500. 4500. அடுத்தது 4560. 4560. அடுத்தது 5500. அடுத்தது 6500. இல்ல 7150. 7150. சரியா? எந்த கணக்கு கொடுத்தாலும் முதல்ல எக்ஸ் ஒய் அப்புறம் எக்ஸ் வர்க்கம் அப்புறம் y வர்க்கம் xy இது கொடுத்து இப்படி ஒரு சார்ட்டை செய்திருங்க. செய்ததுக்கு பிறகு சிக்மா சொல்றது நான் என்ன சொன்னேன்? இதுக்கிட்ட கூட்டுத்தொகை. அந்த முன்னுக்கு சிக்மா போடுறது வந்து எக்ஸ்ல கூட்டுத்தொகையை சொல்றாங்க. சிக்மா போடுறது சொல்றது என்னது? y கூட்டுத்தொகையை சொல்றாங்க. அப்ப இப்ப அடுத்தது நம்ம என்ன செய்யணும்? இது அவ்வளத்தையும் கூட்டி வச்சுக்கொள்ளணும். எனக்கு கூட்டி சொல்லுங்க பாப்போம். எக்ஸ்ல கூட்டின எவ்வளவு வருது ஆன்சர்? எவ்வளவு வருது? 334. 334. அதே மாதிரி வைக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? 635. 635. எக்ஸ் வர்க்கத்துக்கு $13,970 வருது.
ஆமாக்கா 13,970. அடுத்தது பாருங்க இது கூட்டின என்ன ஆன்சர் வருதுன்னு. $56,075. $56,075. 5 மார்க்கத்தை கூட்டினா 40,825 வந்துச்சு. பாருங்க 56,075. $56,075. 56,075. நல்ல பிள்ளைங்க மாதிரி அடுத்ததையும் கூட்டி சொல்லுங்க. $27,690. இந்த ஆன்சரா வந்துச்சு. அக்கா அது y வர்க்கத்துக்கு 56,300 இல்லாட்டி 50,025? 56,075 வரணும். 225, 625, 903, 6,400, 8,100, 9,025, 12,100, 16,900. இப்படி பாருங்க 56,075 வந்துச்சு எல்லாருக்கும். ஆமாக்கா இதுக்கு 27,690. ஓகே சரியா? இப்படி நாங்க சார்ட் போட்டு முதல்ல கண்டுகொள்ளணும். இப்ப நீங்க நான் இதை அழிக்கிறேன். இப்ப எழுதிட்டீங்க தானே, மேலுள்ளதை நான் அழிக்கிறேன் கொஞ்சம். சரியா? மேல இருக்கிறத நான் கொஞ்சம் அழிக்கிறேன். இதுக்கான சமன்பாடு. இப்ப இதுக்கான சமன்பாடு நான் என்ன சொன்னேன்? ஆர் சமன் ஓகே. இப்ப பாருங்க, உங்களுக்கு நான் ஷேர் பண்ணது விளங்குதானே? இதுக்கான சமன்பாடு என்ன வரும்? இந்த சமன்பாடை காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. ஆர் சமன் n பிராக்கெட்ல சிக்மா xy பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி மைனஸ் பிராக்கெட்குள்ள சிக்மா எக்ஸ் பிராக்கெட்ல சிக்மா y அதன் கீழே வர்க்க மூலம் பிராக்கெட்ல n சிக்மா எக்ஸ் வர்க்கம் மைனஸ் சிக்மா எக்ஸ் வர்க்கம் சாரி எக்ஸ் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி வர்க்கம் அந்த பிராக்கெட் ஃபுல்லா க்ளோஸ் ஆகுது.
அப்புறம் அடுத்த பிராக்கெட்ல n சிக்மா y வர்க்கம் மைனஸ் சிக்மா y பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி வர்க்கம் மூலம் போட்டிருக்கு. அது அப்படியே பார்த்து எழுதி கொள்ளுங்க. சரியா? என்ன சொல்றது வந்து அதுல என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்திருக்க தரவு, அந்த தரவுல எத்தனை தரவு கொடுத்திருக்காங்களோ அதைத்தான் நாங்க என்னன்னு சொல்றது, நம்பர் ஆஃப் த கவுண்ட். ஓகே, இப்ப அதுல எத்தனை தரவு கொடுத்திருந்தாங்க? எத்தனை தரவு கொடுத்திருந்தாங்க? 10 தரவு கொடுத்திருக்காங்க. இப்ப நீங்க செய்தது சமன்பாடுல போட்டு சமன்பாடு இது பண்ணுங்க பாப்போம். ஓகே, இப்ப சொல்லுங்க பாப்போம். எண்ணுக்கு பதிலா என்ன வரும்? 10 தர எக்ஸ்பைரி அமௌண்ட் எவ்வளவு? எவ்வளவு? 334. இல்லையே, எக்ஸ்பைரி கூட்டுத்தொகை எவ்வளவு இருந்துச்சு? 27,690. 27,690 மைனஸ் சிக்மா எக்ஸ். எக்ஸோட கூட்டுத்தொகை எவ்வளவு இருந்துச்சு? 334. 334 தர வைட்ட கூட்டுத்தொகை எவ்வளவு இருந்துச்சு? 635. 635. சரியா? வர்க்க மூலம் அப்ப இதெல்லாம் மேல நீங்க போட மறந்துடாதீங்க. 27,690 போடணும். சரியா? என்ன எவ்வளவு? 10. இப்ப எல்லாரும் பிளவிடுறது எங்கட தெரியுமா? இந்த இடத்துல இப்ப இந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி எக்ஸ் வர்க்க மூலம் சொல்லியிருக்காங்க. சரியா? இப்ப எக்ஸ் வர்க்க மூலத்துக்கான அமௌண்ட் எவ்வளவு? 13,970. 13,970. அங்க அடுத்தது என்ன வந்திருக்கு? மைனஸ். இப்ப எனக்கு சொல்லுங்க, இது சிக்மா எக்ஸ், இது வர்க்க மூலம். இங்க என்ன ஆன்சர் வரும்? 334. வர்க்கம். 334 வர்க்கம். டக்குன்னு என்ன திரும்ப செய்யற அவசரத்துல இந்த எக்ஸ் வர்க்கத்துக்குரிய ஆன்சரே இங்க போட்டு இங்க வர்க்க மூலம் வந்திருக்குதா, அந்த எக்ஸ் வர்க்கத்துக்குரிய ஆன்சர் தான் வரும்னு சொல்லி இந்த ஆன்சரை இங்கே போட்டு நிறைய பேர் செய்துட்டு வராங்க. அது பில உங்களோட அந்த சமன்பாட்டை முதல்ல சமன்பாடு வந்து மோஸ்ட்லி உங்க பின்னு கொடுப்பாங்க என்றாலும் கொஞ்சம் பாத்துக்கிட்டு போங்க. சமன்பாட்டுல இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி வர்க்க மூலம் வந்திருக்கா, இல்லாட்டி பிராக்கெட்குள்ள வர்க்க மூலம் வந்திருக்கா, அந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கமா. இப்ப இந்த கணக்கு கொடுத்தோன்னே டக்கு நான் இது எனக்கு தெரியும்னு சொல்லி அப்ளை பண்ணி போகாதீங்க. இந்த வர்க்க மூலம் எதுக்குள்ள வந்திருக்குன்னு பாருங்க. நிறைய பேர் விடுற மிஸ்டேக் இங்கதான். ஓகேயா? அடுத்தது சொல்லுங்க பாப்போம். 10 சிக்மா y வர்க்கம் என்ன ஆன்சர்? 56,075. 56,075. அடுத்தது மைனஸ் 635 வர்க்கம். 635 வர்க்கம். எனக்கு சொல்லுங்க பாப்பீங்க என்ன ஆன்சர் வந்துச்சு? இது ஃபுல்லாவே சமப்படுத்தி என்ன ஆன்சர் வந்துச்சுன்னு சொல்லுங்க. மேல 2,76,900. மேல செய்ததுக்கு பிறகா ஃபுல்லாவாக்கா? மேல மட்டுமா? ஓ 10 27,694 பேருக்கு 334,635 பேருக்கு கழிச்சா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க. 64,810. 64,810. இங்க இன்னொரு விஷயமும் கவனிக்கணும். இங்க மறை பெருமானம் பிளஸ் பெருமானம் கவனிக்கணும். அதாவது இப்ப சும்மா சொல்லுவோமே, இப்ப இங்க 100
இங்க என்ன 200 வந்திருந்தா என்ன செய்வோம் நம்ம? மறை 100ன்னு தான் ஆன்சர் வரும். ஓகே, அது நம்ம கணக்கு இதுக்காண்டு செய்து கொண்டு போறேன்னு உங்களுக்கு விளங்கும். சொல்லுங்க, கீழே என்ன ஆன்சர் வந்துச்சு? கீழே என்ன ஆன்சர்? தொடரா போகும்னு நினைக்கிறேன். 44, 33, 3, 83, 600 இப்படி தொடரா போகுதா? ஆமாக்கா. எனக்கு சொல்லுங்க பாப்போம், இது வர்க்கமூலம் கண்டித்து பிரிச்சு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லி. இல்ல, சைபர் தசம் இத வர்க்கமூலத்தை அமுக்குங்க. 973 ஆன்சர். என்ன ஆன்சர் வச்சாங்கண்ணா? 9.73. 973 சொல்லி உங்களுக்கு இங்க என்ன ஆன்சர் வரும். இது கிளியர். நாங்க என்ன செய்தோம்? கோரிலேஷன்ஸை பத்தி பார்த்தோம். அதுல ஒரு சமன்பாடு கொடுத்திருப்பாங்க. அந்த சமன்பாடுக்கு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு சார்ட் செய்தேன். அந்த சார்ட் உங்களுக்கு ரீக்ரியேஷன் சமன்பாட்டுல பிரதியிடுறதுக்கும் உதவும். சோ அதுக்கு முதல்ல அந்த சார்ட்டை செய்து கொள்ளுங்க. செய்ததுக்கு பிறகு இதுக்குரிய, அதாவது கோரிலேஷனுக்குரிய சமன்பாட்டுல நான் இப்ப பிரதியிட்டு ஆன்சர் எடுத்தேன். ஓகேயா? நான் ஒரு கணக்கு தரேன், அதை செய்யுங்க. அதை எக்ஸல் அடிக்கிறேன், ஆனா நீங்க எனக்கு ஆன்சர் சொல்லி கொண்டு வாங்க. எக்ஸல் விளங்குதா உங்களுக்கு? இல்லக்கா. எக்ஸல் விளங்குதா? இப்ப எக்ஸல் விளங்குதா? தரவு போடுங்க வந்து எக்ஸ் அச்சு, இது y அச்சு. 9.5, அடுத்தது 10, 14. ஓ, நான் தரவை டைப் பண்ணிக்கிட்டே வரேன், நீங்க ஆன்சர் செய்யுங்க. இல்லக்கா, டைப் பண்றது தெரிய மாட்டேங்குது. விளங்கல. டைப் பண்றது தெரியுது இல்லக்கா? இப்பவுமா? ஓகே. டைப் பண்ணீங்க அதுல வருது இல்ல? கொஞ்சம் எனக்கு வரேன். இப்ப விளங்குதா? இப்ப விளங்குதா? இன்னும் இல்லையா? விளங்குது. இப்ப விளங்குதாக்கா? 13, 22, 21, இப்ப இல்லக்கா. 19 விளங்க மாட்டேங்குதா? எனக்கு 2 இப்ப மினிட்ஸ் விளங்குது. தாங்க. 2 மினிட்ஸ் தாங்க டைம். இது பண்ணிட்டே உங்களுக்கு போகும். 14, 22,
இப்ப உங்களுக்கு விளங்குதா? ம்? விளங்கல. இல்லையேக்கா. இப்ப ஓகேயா? ஓகேக்கா. சரி. இப்ப செய்யுங்க பாப்போம் இத. நான் டைப் பண்ணா உங்களுக்கு விளங்க மாட்டேங்குது தானே? என்ன செய்யணும்? XY போடணும். எக்ஸின் வர்க்கத்தை கண்டுபிடிக்கணும். வையின் வர்க்கம். Y வர்க்கம், X வர்க்கம். கண்டுபிடிச்சு எனக்கு கூட்டுத்தொகையும் போடும் 5 மினிட்ஸ் தானே.
ஓகே, நம்ம பாப்போம் தானே. எனக்கு முதலாவது ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். 9.5 வர்க்க மூலம் என்ன ஆன்சர் வந்துச்சு? 90-25. 90.25. அடுத்தது 10க்கு 10க்கு என்ன ஆன்சர்? 100. அடுத்தது 196. 196. அடுத்தது 225. 225. அடுத்தது 13. 169. 169. அடுத்தது 22க்கு 484. 484. அடுத்தது 21க்கு 441. 441. அடுத்தது 361. 361. அடுத்தது 256. 256. அடுத்தது 196. 196. அடுத்தது 484. 484. அடுத்தது 256. 256. அடுத்தது 225. 225. அடுத்தது 400. அடுத்தது 196. 196. பை வர்க்கத்துக்கும் சொல்லிக்கிட்டே வாங்க பார்க்கலாம். 400. 400. 1296. 1296. 900. 900. 1024. 1024. 784. 784. 2500. 2500. 2025. 2025. 1764. 1764. 1225. 1225. 841. 841. 2304. 2304. 1444. 1444. 1225. 1225. 1764. 1764. 900. 900. சரியா? இப்ப அடுத்தது எக்ஸ் வைக்கு சொல்லி கொண்டு வாங்க. பெருக்குன என்ன வருதுன்னு எக்ஸையும் வையையும் பெருக்கிங்கன்னு போடணும். சொல்லுங்க. 190. 190. 360. 360. 420. 420. 480. 480. 364. 364. 1100. 1100. சரி. 1100. 945. 945. 798. 798. 560. 560. 406. 6. 1056. 1056. 608. 608. 525. 525. 840. 840. 420. எனக்கு இதை கூட்டி சொல்லுங்க தக்கன. எக்ஸ் கூட்டினா என்ன ஆன்சர் வந்துச்சு? 240.5. 240.5. பைய கூட்டினா 540. 540.
எக்ஸ் வர்க்கத்தை கூட்டினா 4079.25. 4079.25. அடுத்தது y வர்க்கம் 20,396. இருபது 20,396. அடுத்தது எக்ஸ் ஒய்க்கு 9,072. ஆமாக்கா. 9,072 தானே? ஓ இப்ப எனக்கு சொல்லுங்க பாப்போம் சமன்பாடு படி. ஆர் சமன் என் சிக்மா எக்ஸ் பை சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் என் சிக்மா எக்ஸ் வர்க்கம் மைனஸ் சிக்மா எக்ஸ் வர்க்கம் என் சிக்மா ஒய் வர்க்கம் மைனஸ் சிக்மா. சரி, இப்ப என்ன எவ்வளவு இருந்துச்சு? அது எத்தனை பெறுமதி இருந்துச்சு? எத்தனை தரவு கொடுத்திருந்தாங்க? 15. 15. எக்ஸ் பைட கூட்டுத்தொகை எவ்வளவு? சிக்மா எக்ஸ் பையின் கூட்டுத்தொகை எவ்வளவு வந்துருந்துச்சு? 9,072 மைனஸ் எக்ஸ் கூட்டுத்தொகை எவ்வளவு? 240.5 தர. சிக்மா வைர கூட்டுத்தொகை 540. 540. வர்க்க மூலத்துக்குள்ள என் 15 எக்ஸ் வர்க்கம். எக்ஸ் வர்க்கத்துல கூட்டுத்தொகை 4,079.25 மைனஸ் எக்ஸ் எக்ஸ் சிக்மா எக்ஸ் பெருமதி எவ்வளவு கொடுத்திருந்தேன்? 240.5 வர்க்கமூலம். இங்க வர்க்கமூலம் இருக்கு. அடுத்தது 15 தர வர்க்கமூலம் வை வர்க்கமூலம் 20,396. 20,396 மைனஸ் 540. 540 வர்க்கம். இது செய்த என்ன ஆன்சர் வருது?
மேல இது பெருக்கின என்ன ஆன்சர் வந்துச்சு? 1,36,080. ஆமாக்கா. மைனஸ் எவத்துல இருந்து கழிக்கிறோம்? 240.5 தர 540. 1,29,870. 807 மைனஸ் இதை செய்த என்ன ஆன்சர் வந்துச்சு? டபுள் 57,840 தசம் 25. 61,188.75 இருந்து 57,840.25 அதான் வந்துச்சு. என்ன 30,500 3,05,940 மைனஸ் 2,91,600. சரியா நான் போடுறது? இதுல இருந்து இதை கழிச்சீங்கன்னா 6,210 ஆன்சர் வரும். இதை நீங்க செய்தி கழிச்சு எடுத்தீங்கன்னா 3,348.5 தர 14,340. அது ஆன்சர் எவ்வளவு வந்துச்சு? என்ன ஆன்சர் வந்துச்சு? 0.896. அந்த ஆன்சரா வந்துச்சு. சைபர் 8961. ஆன்சரா வந்துச்சு. சரியா நீங்க செய்றீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் 6,1 சொல்லி ஆன்சர் வரும். ஓகேயா? இப்ப கோரிலேஷன் கணக்கு கொடுத்தேன்னு சொன்னா அந்த சமன்பாட்டுல நம்ம அதை பிரதியிட்டு இந்த மாதிரி கண்டு சமன்பாட்டை எடுப்போம். சரியா? இதுல நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப், பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் எல்லாம் இருக்கு. முதல்ல சமன்பாட்டுல எப்படி பிரதியிடுறதுன்றதை இன்னைக்கு பார்ப்போம். அடுத்த கிளாஸ்ல வந்து உங்களுக்கு நான் வரைபடத்துல எப்படி வரைகிறது அதுகளை என்னன்றதை நான் சொல்றேன். பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப், நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப்ஸை பத்தி நான் சொல்றேன். சரியா? இப்ப வந்து அது வந்து நான் உங்களுக்கு வரைபடம் வரைஞ்சுக்கிட்டு போற நேரத்திலேயே உங்களுக்கு நான் அதையும் சொன்னேன்னு சொன்னா இன்னும் கிளியரா விளங்கும். முதல்ல அந்த சமன்பாடு, அந்த சின்ன சமன்பாட்டுல எப்படி எப்படி பிரதியிடுறதுன்றதை பார்த்துக்கொள்ளுங்க. இல்லாட்டி சமன்பாட்டு பிரதியிடாம ஒழுங்கா பிரதியிடாட்டி அந்த கணக்கே உங்களுக்கு பிள்ளை அந்த 20 மார்க் சும்மாவே போயிடும். இது ஃபுல்லாவே ஸ்டாட்டிக்ஸ் சொல்றது வந்து சமன்பாட்டுல பிரதியிடுறது. ஓகேயா? இப்ப அடுத்ததா பார்ப்போம் பாருங்க, ரீக்ரியேஷன் அனலைசிஸ். சரியா? ரீக்ரியேஷன் அனலைசிஸ் சொல்றது வந்து ஒரு டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப்பை சொல்றது. அதாவது இப்போ ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் சொன்னா என்ன நம்ம தமிழ்ல சொல்லுவோம்? சார்ந்த மாறின்னு சொல்லுவோம். டிபெண்டன்ட் வேரியபிள் சொல்றது வந்து சார்ந்த மாறி. இண்டிபெண்டன்ட் வேரியபிள் சொல்றது வந்து சாரா மாறி. நீங்க அந்த A-level ஃபர்ஸ்ட் இதே படிக்கிற நேரம் A-level ஃபர்ஸ்ட் புக்லயே உங்களுக்கு இருக்கும், இந்த சப்ஜெக்ட் இருக்கும். இல்லாட்டி கிரேட் 8லயே நீங்க இதை படிச்சிருப்பீங்க. சாரி. சரியா? இப்ப சொல்லுங்களேன், ஒரு சார்ந்த மாறி அதாவது டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும்
சாரா மாறி, அதாவது மற்றொரு அல்லது பல சாரா மாறிகளினால் எவ்வாறு பாதிக்கப்படுகிறது? அதாவது ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் இந்த மாற்றம் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எவ்வாறான தாக்கத்தை செலுத்துது என்று சொல்றத கண்டறிகிறது தான் இந்த ரீக்ரேஷன் அனலைசிஸ் சொல்றது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு மாணவர் செட் எடுப்போம். சரி, ஸ்டடி பண்ற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்ல செட் எடுப்போம். அவங்களுக்கு நான் நம்பர் போடுறேன் 1 2 3 4ன்னு சொல்லி நம்பர் போடுறேன். 5 6 வரைக்கும் நான் 7 வரைக்கும் நான் நம்பர் போடுறேன்னு வைங்க. சரியா? 5 6 7 இது வந்து நம்பர் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் தான் இது. அவங்க வந்து படிக்கிற நேரம். தரவை அவங்களுக்கு கொடுக்குறாங்க வந்து அவங்க வந்து படிக்கும் நேரம். சரியா? அப்புறம் அவங்க எடுக்கிற மார்க்ஸ் பெர்சன்டேஜ் கொடுக்குறாங்க இங்க. இப்ப சொல்லுவோமே இங்கன்னா 2 3 4 5 6ன்னு சொல்லி உங்களுக்கு பெர்சன்டேஜ் கொடுத்துக்கிட்டு வராங்க. அதாவது உங்களுக்கு படிக்கிற நேரம் எத்தனை மணி நேரம் அவங்க படிக்கிறாங்க, இப்படி படிக்கிறனால அவங்க இவ்வளவு பெர்சன்டேஜ் எடுக்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு சொல்றாங்க. இப்ப இங்க 2 மணித்தியாலம் படிக்கிறனால அவ 50% எடுக்கிறாங்க, 3 மணித்தியாலம் படிக்கிறனால 60% எடுக்கிறாங்க, 4 மணித்தியாலம் படிக்கிறனால 70% எடுக்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு இப்ப ஒரு தரவு கொடுத்துருக்காங்க. இது என்ன சொல்றதுன்னு சொன்னா, இப்ப பாருங்க, அது தரவை பார்க்க முன்னாடி லைனர் ரீக்ரேஷன் லைன் ஆஸ் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபோம், அதாவது ஈக்குவேஷன் ஒண்ணு இருக்குது இருக்கு. y சமன் a சக b x. y சொல்றது இதுல என்னது? டிபெண்டன்ட் வேரியபிள். டிபெண்டன்ட் வேரியபிள் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? y ன்னு சொல்லி சொல்லுவோம். x ன்னு சொல்றது வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். சரியா? இல்ல a சொல்றது வந்து இன்டர்செப்ட். சரியா? ஏ சொல்றது வந்து தமிழ்ல சொன்னு சொன்னா அதுக்கு பேர் வந்து இடைச்சேர்க்கைன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏ சொல்றது வந்து இடைச்சேர்க்கைன்னு சொல்லுவாங்க, இன்டர்செக்ட். பி வந்து சாய்வு, ஸ்லோப். பி வந்து சாய்வு, இது வந்து சாய்வுன்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? இப்ப y சமன் a சக b xல உங்களுக்கு இதுல எது கண்டுபிடிக்கணும்னு சொன்னா y-யும் x-ம் உங்களுக்கு தரவுல இருந்து எடுக்கலாம். ஆனா a-யும் b-யும் நீங்க கண்டுபிடிக்கணும் தானே. இந்த a-யும் b-யும் கண்டுபிடிக்கிறதுக்கான சமன்பாடு தான் இது. b-க்கான சமன்பாடு இது, a-க்கான சமன்பாடு இது. பாருங்க, b-க்கான சமன்பாடு என்னது? b சமன் பிராக்கெட்ல n சிக்மா xy மைனஸ் பிராக்கெட்குள்ள சிக்மா x சிக்மா y, அதுக்கு கீழே n சிக்மா x வர்க்கம் மைனஸ் பிராக்கெட்ல சிக்மா x வர்க்கம் மூலம். இப்ப a-க்கான சமன்பாடு என்னது? சிக்மா y மைனஸ் b பிராக்கெட்ல சிக்மா x, அது கீழே என்னன்னு சொல்லி உங்களுக்கு சமன்பாடு இருக்கு. இதுல y-யும் x-ம் உங்களுக்கு தரவுல இருக்கு. a-யும் b-யும் நீங்க இந்த சமன்பாடு பயன்படுத்தி கண்டதுக்கு பிறகுதான் இதுல நாங்க ஒப்பிட்டு செய்வோம். இப்ப நான் உங்களுக்கு இன்னொரு தகவல் ஒண்ணு சொன்னேன். உதாரணத்துக்கு பார்ப்போம். இந்த தகவல்ல இப்ப சொல்லுங்களேன். சும்மா இப்ப நான் சொல்றேன், ஏ வந்து இப்ப இந்த ஒப்பிட்டு உங்களுக்கு ஏ என்று சொல்றது வந்து 30ன்னு வந்துச்சுன்னு வைங்க. சரியா? பி சொல்றது வந்து உங்களுக்கு 10ன்னு வந்துச்சுன்னு வைங்களேன். சரியா? இப்படி வந்துச்சுன்னு சொன்னா இப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா 7 மணித்தியாலம், அதாவது இவர் 7 மணித்தியாலங்கள் படிச்சா, இவர் படிக்கிற நேரங்கள் இருக்கு தானே, இவர் 7 மணித்தியாலங்கள் படிச்சா அவருட அதாவது டிபெண்டன்ட் வேரியல் எவ்வளவா கூடும்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப அப்படியா இருந்தா என்ன சொல்லுங்க? சம்டைம்ஸ் இவர் 7 மணித்தியாலங்கள் இவர் படிச்சா என்ன நடக்கும்னு சொன்னா, அப்ப எக்ஸ் வந்து என்னது? ஏன்னா நாங்க இப்ப வைக்கு பதிலா இப்ப வையத்தை நாங்க கண்டுபிடிக்க போறோம். அப்ப வை சமன் ஏ கண்டுபிடிச்சதுல என்ன ஆன்சர் வந்துச்சு? 30 சக பி என்னது? பினா 10ன்னு சொன்னேன், சும்மா எஸ்டிமேட்டா எடுத்துக்கொள்ளுங்க. 10 தர எக்ஸ். எக்ஸ் சொல்றது என்னது? இந்த ஆரம்பத்துல முதல்ல கொடுக்கறது. இப்ப உங்களுக்கு கேள்வி என்னது? இவர் 7 மணித்தியாலமா படிச்சா இவரோட விளைவு வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி கேக்குறாங்க.
அப்ப 7 மணித்தியாலம் சொன்னா எக்ஸுக்கு பதிலா 7 போட்டு நீங்க பிரதியிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 100ன்னு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 7 மணி நேரம் படிக்கும் போது மாணவர் 100%க்கான மதிப்பெண்ணை பெறுவார்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அதைத்தான் இந்த ரீக்ரேஷன் அனலைசிஸ் சொல்றது. அதாவது ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னால டிபெண்டன்ட் வேரியபிள்ல எவ்வளவு கூட்டலாம் குறைக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ரீக்ரேஷன் அனலைசிஸ் வந்து உதவும். இப்ப சும்மா எக்கனாமிக்ல பொருளாதாரத்துல வந்து பொருளாதார வளர்ச்சியை காண, வேலை வாய்ப்புகளுக்கு இடையிலான தொடர்புகளை காண்றதுக்கு, இப்ப மருத்துவத்தை பாத்தீங்கன்னா மருந்து அளவீடு மற்றும் நோயாளி சிகிச்சையின் விளைவுகளை கண்டுபிடிக்க, வணிகத்துல பாத்தீங்கன்னா ஒரு விற்பனைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது ஒரு விற்பனை செய்றீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்றீங்க அதுக்குரிய இடையிலான செலவுகளை கண்டறிய, இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இந்த ரீக்ரேஷன் அனலைசிஸ் வந்து உதவும். சரியா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு நாங்க இங்க ஒரு கணக்கு செய்து பார்ப்போம். இந்த கணக்கு செய்யுங்க பார்ப்போம். இந்த இருக்கு, இந்த சார்ட் கொடுத்திருக்காங்க தானே, இந்த கணக்கு செய்யுங்க பார்ப்போம். இது நான் ஏன் உங்களுக்கு முதல்லயே எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம் எக்ஸ் y போட்டுக்கொள்ள சொன்னதுக்கான ரீசன் விளங்குச்சா? இது உங்களுக்கு கோரிலேஷன் செய்யறதுக்கு உதவும், ரீரெகுலேஷன் அனலைசிஸ்ல அப்படியே இது பண்றதுக்கு உதவும். இப்ப எனக்கு இந்த இதுல எக்ஸ் வர்க்கத்தையும் y வர்க்கத்தையும் எக்ஸ் y நிரப்பி சொல்லுங்க பாப்போம் என்ன ஆன்சர் வருதுன்னு. முதலாவதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 4. எக்ஸ் வர்க்கத்துக்கு 4, அடுத்ததுக்கு 49. 49, அடுத்ததுக்கு 625. 625, அடுத்ததுக்கு 100. 100, அடுத்ததுக்கு 1600. 1600. அதே மாதிரி y வர்க்கத்துக்கு சொல்லுங்க பாப்போம். 4 4 36. 36, அடுத்தது 289. 289, அடுத்தது 64. 64, அடுத்தது 900. 900. அதே மாதிரி எக்ஸ் ஒய்க்கு 4 4 42. 42, 425. 425, 80. 80, 1200. 1200 சொல்லி ஆன்சர் வரும். இப்ப இதுல கூட்டி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்னன்னு வருது? எக்ஸுக்கு 84. 84, ஒய்க்கு 63. 63, எக்ஸ் வர்க்கத்துக்கு 2378. 2378, ஒய் வர்க்கத்துக்கு y வர்க்கத்துக்கு 1293. 1293, அடுத்தது எக்ஸ் ஒய்க்கு 1751. 1751. இப்ப எனக்கு அந்த சமன்பாட்டுல போட்டு பிரதியிடுங்க பாப்போம். சமன்பாடு நான் காட்டுறேன். ஓகே, விளங்குதானே சமன்பாடு? பியையும் ஏயும் அதுக்குரியதுகளை போட்டு இது பண்ணுங்க பாப்போம்.
சொல்லுங்க. எண்ணுக்கு பதிலா இங்க என்னது 5 சிக்மா எக்ஸ் பைட கூட்டுத்தொகை எவ்வளவு? 8755. 1751. அது அஞ்சாறு சரி 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 1781 மைனஸ் சிக்மா y 84 சிக்மா எக்ஸ் 84 தர 63 23 சரி 5. அடுத்தது என்னது? எக்ஸ் வர்க்கம் என்னது? 2378 2378 மைனஸ் மைனஸ் 84 வர்க்கம். 84 வர்க்கம். சரி என்ன சொன்னீங்க ஆன்சர்? 8755 755 மைனஸ் 5292 5292 கீழே 11890 11890 மைனஸ் 7056 756 அடுத்து கழிச்சா 3463 3463 கீழே வந்து 4834 6834 செய்தீங்கன்னா 0.716 0.716 அதே மாதிரி ஏக்கு செய்யுங்க பாப்போம். ஏக்கு நான் ஏழு சமன்பாடை கொஞ்சம் ஏழு சமன்பாடு விளங்குதா இப்ப? ஓகேக்கா. இந்த சமன்பாடு சரி அப்ப சொல்லுங்க பாப்போம். சிக்மா வைக்கு 63 அடுத்தது பி பிக்குரிய ஆன்சர் என்னது? 0.7163 அடுத்தது 84 கீழே 5 சரிங்க என்ன ஆன்சர் வரும்? 60.1692 கழிச்சா மேல 2.8308 கீழே 5 சரி பிரிச்சா 2.8308 பிரிக்க 5 0.5661 5661 சொல்லி உங்களுக்கு ஆன்சர் வரும். முதலாவது நம்ம எந்த சமன்பாடை கண்டுபிடிக்கணும்? பிக்குரிய சமன்பாடை கண்டுபிடிக்கணும். ரீசன் என்ன? பிக்குரிய சமன்பாடை நாங்க இங்க போட்டு தான் எங்களுக்கு ஏக்குரிய சமன்பாடை ஃபுல்லா செய்து முடிக்க முடியும். இப்ப விளங்கிச்சா? கோரிலேஷன்ஸ் என்று சொல்றது என்னது? கோரிலேஷனுக்கான ஒரு சமன்பாடு கொடுத்திருக்காங்க. அந்த சமன்பாடு அப்படியே ஒப்பிட்டு காண்றீங்க. இதுல y சமன் உங்களுக்கு சமன்பாடு கொடுத்திருக்குது. அந்த சமன்பாட்டுல ஏயும் பிக்குரிய ஆன்சரையும் எடுக்கணும். தரவுல வந்து y-க்கும் x-க்குரிய ஆன்சர் இருக்குது. அப்ப நான் ஏக்கும் பிக்குரிய ஆன்சரை கண்டுபிடிக்கணும். ஏக்கும் பிக்குரிய ஆன்சர் வந்து ஏக்கு ஒரு சமன்பாடு இருக்கு, பிக்கு ஒரு சமன்பாடு இருக்கு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் பிஏ செய்யணும், அதுக்கு பிறகுதான் ஏஏ செய்யணும். செய்து நம்ம சமன்பாடை கண்டெடுத்து ஒப்பிடுறது பிரதியிடுறது எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். அடுத்த கிளாஸ் வார நேரத்துல வரைவு தாள், அந்த தாள் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கொள்ளுங்க. உங்களை சும்மா நார்மலா இப்ப எடுக்கிறேன்னா பரவாயில்ல, ஆனா உங்களுக்கு இப்ப எக்ஸாம் பேப்பர்ல வந்து அந்த வரைவு தாள் இருந்தா கொஞ்சம் ஈஸி. உங்களுக்கு அந்த புள்ளி வச்சு வரைவு செய்யறதுக்கு வந்து வரைவு தாள் இருந்தா நல்லோம். அது ஒண்ணு எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, இப்ப இன்னைக்கு யாருக்காவது விளங்காம இருக்க அந்த சமன்பாடு ஒப்பிட்டது எதுவும் கிளியரா? யாருக்காவது பிரச்சனை இருக்கா? இருக்கா? சரியா? இந்த கேள்வி கண்டிப்பா உங்களுக்கு 20-25 மார்க்ஸுக்குரிய கேள்வியா வரும். நீங்க செய்யறது வந்து உங்க QT பேப்பர், QT லெவல் 5 பாஸ் பேப்பர்ஸ், அந்த பாஸ் பேப்பர் எடுத்து செய்து பாருங்க. நான் தமிழ்ல உள்ளவங்களுக்காக வேண்டிதான் அந்த சார்ந்த மாதிரி சாரா மாதிரி ஸ்லொட்னா சாய்வு அந்த விஷயங்களை நான் சொன்னேன். அந்த விஷயங்களை நோட் பண்ணி கொள்ளுங்க. உங்களுக்கான இந்த இதுக்குரிய நோட்ஸ்களை வந்து நான் போட்டு விடுறேன். சரியா?
ஓகே. அப்ப நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் சந்திக்கிற நேரத்துல வரைவுத்தாள் அதுகளை கொண்டு வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வரைவுல எப்படி வரைகிறது, நேர்மறை வந்தா இப்படி செய்யறது என்ற விஷயங்களை நான் சொல்றேன். தேங்க்யூ. தேங்க்யூக்கா. பை. குட் நைட்.